இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டையை வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி முட்டை மஞ்சூரியன். நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான முட்டை மஞ்சூரியன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை மஞ்சூரியன் செய்ய இந்த மாதிரி 5 முட்டைகளை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி 2ஆக எடுத்துட்டு உள்ள இருக்க இந்த மஞ்சள் கருவை எடுத்து வச்சுடுங்க. இப்போ இந்த வெள்ளை கருவை எல்லாத்தையுமே ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இது போல் 5 முட்டைகளையுமே நறுக்கி எடுத்துக்கோங்க. இது போல் 5 முட்டைகளையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் தேவையான மசாலா பொருட்களை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், நறுக்கின பச்சை மிளகாய் 1, மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்துனதுக்கு அப்புறமா இதில் 1/4 கப் கடலை மாவு. கடலை மாவை சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம், லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது ரொம்ப கவனமாக சேர்த்துக்கோங்க. இன்னும் ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா இதை பொரிக்க முடியாது. இந்த அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இதில் ஒரு முட்டையை அப்படியே உடச்சி சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கிறிஸ்பியான ஒரு பக்கோடா வரும் நம்மளுக்கு. முட்டை சேர்த்தோடனே கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு மறுபடியும் சேர்த்துருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா எடுத்து எண்ணெயில் போடுற அளவுக்கு இருக்கு. இது ஊற வைக்க தேவையில்லை, டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்து நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். நம்ம ரெடி பண்ண அந்த முட்டை மசாலாவை உள்ளார சேர்த்துருங்க. ஃப்ளேமை கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஒரு பக்கம் நல்லா பொரியட்டும். ஒரு சைடு பொரிஞ்சோடனே இன்னொரு சைடு லைட்டாக திருப்பி போட்டுருங்க. இப்போ 2 சைடும் நல்லா பொரியட்டும். இப்போ மிதமான ஹீட்டில் நம்மளோட முட்டை 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இதை அப்படியே சாப்பிடுவோம், நல்லா பக்கோடா மாதிரி சூப்பராக இருக்கும். மீதம் இருக்க முட்டையும் இதே போலவே சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதையும் அதே போலவே மிதமான தீயில் வச்சு பொரிச்சுக்கோங்க. பொரிச்சு முட்டை மஞ்சூரியன் பாருங்க நல்லா வெந்திருக்கு உள்ளாரலாம். இதை அப்படியே சாப்பிடுவோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்த பேட்ச் முட்டை 65 இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இப்போ நம்ம முட்டைகளை மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இதில் நறுக்கின பூண்டு 2 பல், 2 பச்சை மிளகாய், குடை மிளகாய் 2 டேபிள் ஸ்பூன், ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை, பொடியை நறுக்கின ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. தேவையான சாசஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். சோயா சாஸ் 1 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன். முட்டை மஞ்சூரியன் பார்க்க நல்லா ரெட் கலரில் இருக்கும். அதில் ரெஸ்டாரண்ட்லாம் கலர் பொடிகள் சேர்ப்பாங்க. ஸோ நான் நேச்சுரலான நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் ஃப்ளேமை அதிகப்படுத்தல, மிதமாக தான் வச்சிருக்கேன். இது போல் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்ச அந்த முட்டை 65 எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்துக்க மசாலா இதில் நல்லா கோட்டாகி வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக இதில் நறுக்கின ஸ்ப்ரிங் ஆனியன் அதை சேர்த்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா கொத்தமல்லி இலைகளோடு நீங்கள் சேர்த்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுட்டா அவ்வளோதான். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான முட்டை மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் முட்டை மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாத மனம் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ணிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.